ஆமாண்டி, உன் அன்னிக்காரி தான் சும்மாவே இருக்க மாட்டா. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு மாதத்துக்கு ஒருக்கா வீட்டை ஏதாவது பண்ணி மாற்றிட்டே இருப்பா. இந்த சோஃபாலாம் கூட பாரு, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி போட்டா. என்னமோம்மா, எனக்கு நான் இருந்தப்போ இருந்த வீட்டை தான் பிடிச்சிருக்கு. இது என்னமோ ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கு. இந்த சோஃபா கலரை கூட பாரு, நல்லாவே இல்லை. நல்ல பளிச்சுன்னு இருக்கிற கலராக வாங்கி போடணும். அதை விட்டுட்டு என்னமோ சிமெண்ட் கலரில் வாங்கி போட்டிருக்கீங்க. ஏங்க என்னங்க உங்கள் தங்கச்சி வந்தது வராதுமா, இது நொல்ல அது நொல்லன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கு. என்ன இது? விடு பெரிய பொண்ணு, அவ என்னத்தையே சொல்லிட்டு போறா. நீ பண்ணது அருமையா இருக்கு பெரிய பொண்ணு. அப்படியே வீடே தலைகீழ மாறிடுச்சுல்ல, இப்பதான் சூப்பரா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கிறேன். அப்படியாடி? சரி விடு, ஒரு 6 மாதம் இந்த சோஃபாவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேற நல்ல சோஃபாவை வாங்கிக்கலாம். சரியாடி? வா வந்து உட்காரு. என் புள்ள ரொம்ப நாள் கழிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்க, உட்காரு. நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது உனக்கு மட்டும்தான் சந்தோஷம் போல, மீதி யாருக்கும் சந்தோஷமாவே இல்லை போல. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடாம ஒரு மருமகன் நின்றுட்டு இருக்க. ஏம்மா நாத்தனாரே, வந்தது வராதவமா என்ன ஏன் வாரிட்டு இருக்க? நீ தான் உங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நேராக வந்துட்ட. அதான் வந்துட்டே இல்லை, இனி என்ன வாங்கன்னு கூப்பிட வேண்டியிருக்கு? ஹாஸ்பிட்டலில் உங்க அண்ணனும் அம்மாவும் வான்னு கூப்பிட்டனால தானே நீ வீட்டுக்கு வந்திருக்க. இல்லை நான் வேற உனக்கு தனியாக கூப்பிடணுமா? ஏய் சாந்தி, அவ என்னடி உன்னை வான்னு கூப்பிட வேண்டியிருக்கு? இது என்ற ஊடுடி. நான் தான் உன்னை வான்னு கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டு தானே நீ வந்த. அதனால அவ கூப்பிடணுங்கிற அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவ கூப்பிடணும்னு நீ எதிரும் பார்க்காத. அதானே, இது எங்க அம்மா வீடு. எங்க அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு என்னை யார் கூப்பிட வேண்டியிருக்கு? யாரும் கூப்பிடாம நாங்களே வந்துடுவோம். ஐயோ என்னங்க, உங்க தங்கச்சி ஏதோ பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? நல்லா தானே இருந்துச்சு. அதே தான் சொல்லிச்சு, யாரும் கூப்பிட்றதில்ல, உன் மருமக கூப்பிடாம நிற்குதுன்னு. இப்போ உங்கள் அம்மா சொல்கிறோன்னே அப்படியே மாற்றி பேசுது. ஐயோ என்ன பிள்ளையோ. விடு பெரிய பொண்ணு, அவ என்ன பேசினாலும் நீ கண்டுக்காத, நீ கம்முன்னு நில்லு. என்னென்ன பொண்டாட்டி கூடயே வந்த உடனே குசு குசுன்னு நினைத்தே பேசிட்டே நின்றுட்டு இருக்க? ஏன் இவ்வளோ வருஷம் கழிஞ்சு தங்கச்சி வந்திருக்கேன், தங்கச்சி கூட எல்லாம் உட்காந்து பேசணும்னு எனக்கு தோணாதா? எவ்வளோ வருஷம் ஆனாலும் பொண்டாட்டி முண்டானியே பிடிச்சிட்டு திரி. இங்கே யாரும் குசு குசுன்னு பேசல, குசு விட்டுட்டும் பேசலை. நீ வந்திருக்கியே, அடுத்தது என்ன சமைக்கலாம் என்ன பண்ணலாம் தான் பேசிட்டு இருந்தோம். இவர் என்ற புருஷன் என்ற முந்தானியை பிடிச்சிட்டு தெரியாம பக்கத்து வீட்டுக்காரி முந்தானியை பிடிச்சிட்டு தெரிய முடியும்? ஐயோ அண்ணி, நான் சும்மா காமெடிக்கு பேசுனேங்க அண்ணி, நீங்க சீரியஸா எடுத்துட்டீங்களா? ஐயோ ஆத்தா, நீ சிரிக்க மட்டும் செய்யாதம்மா. இந்தா இப்போ நான் போயிடுறேன். நான் போனதுக்கப்புறம் இந்த ஹாலில் உட்காந்து சிரின்னு சிரி. அண்ணி போங்க அண்ணி, நீங்க இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. டேய் சக்தி, இவர்களை விட்டா நின்று பேசிட்டே இருப்பாளுங்கடா. அதனால நீ என்ன பண்ற, நீ மார்க்கெட்டுக்கு போய் ஆடு கோழி முட்டை மீன் அத்தனையும் வாங்கிட்டு வா. தங்கச்சிக்கு எல்லாமே நல்லா ஆக்கி போடணும். என் கையாலேயே நான் சமைச்சு போடுறேன். ஐயோ அத்தை வேண்டாங்க அத்தை, நீங்களே இப்போ தான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க. வந்த உடனே எல்லாம் சமைக்க வேண்டாம், நான் வேணா சமைச்சு தரேன். இல்லை பெரிய பொண்ணு, என் பிள்ளை 8 வருஷம் கழிஞ்சு வந்திருக்கு, நான் தான் என் பிள்ளைக்கு சமைச்சு போடுவேன். மா நீ சொன்னதே போதுமா, எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு, வயிறும் நிறைஞ்சிருச்சு. நான் இனி இங்கே வந்துட்டே தானே இருப்பேன். நீ எனக்கு எப்போ வேணாலும் சமைச்சு போடலாம். அதனால நீ இப்போதைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. இப்படித்தான்க்கா, நல்லா புளிங்க. புளிஞ்சாதான் ஆகும், புளிங்க புளிங்க. இவங்க என்னத்தை புளியறாங்க? ஏய் உமா, என்னத்தடி புளிஞ்சிட்டு இருக்கீங்க? வா பெரிய பொண்ணு. என்னக்கா என்னத்தையே புளிங்க சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? என்னத்தங்க புளிஞ்சிட்டு இருக்கீங்க? இடியாப்பம் ஏதாவது புளியறீங்களா? இல்ல பெரிய பொண்ணு, நீ வேற இங்க நின்னுட்டு இடியாப்பமா புளிஞ்சிட்டு இருக்க முடியும்? துணியை தான் துவைச்சிட்டு இருந்தேன், இந்த பெரிய ஒரு பெட்ஷீட் இருந்துச்சு, அதை துவைச்சு முடிச்சுட்டேன். அது தண்ணி வந்து புளியவே முடியல என்னால. அதனால தான் இந்த உமா சரசு எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட்டேன், அப்படியே புளிஞ்சு காய போட்டுடலாமேன்னு. அதை தான் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நின்று புளிஞ்சிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, சரிங்கக்கா. நானும் இடியாப்பத்தை புளியறீங்களோ இல்லை யாராவது அடிச்சு துவைச்சு புளியறீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பெரிய பொண்ணு, உன் நாத்தனார் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், இருக்கா இல்ல போயிருச்சா? அதெல்லாம் இருக்கு. சரி வா, இங்கே நின்று பேசிட்டு இருக்கணும். வா அங்க முன்னாடி கொஞ்சம் போய் உட்கார்ந்து பேசலாம். அப்புறம் என்னக்கா விசேஷம்? வீட்டுக்கு புதுசா உரமுறைலாம் வந்திருக்கு போல. இனி பெரிய பொண்ணாக்கா வெளியே பார்க்கவே முடியாது, ரொம்ப பிஸியா இருப்பீங்க இல்லங்கா? ஆமா, இனி சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி பெரிய பொண்ணை கையிலேயே பிடிக்க முடியாது. அவ செல்ல நாத்தனா வந்து குடும்பத்தோட சேர்ந்துட்டாலே இனி பெரிய பொண்ணுக்கு ஒரே ஜாலி தான் எப்பவுமே. இனி உங்க வீட்டுல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஒரே ஃபேமிலி பாட்டா தான் இருக்கும், ஒரே ஜாலி தான். ஏன் பெரிய பொண்ணு? என்ன நக்கலா? ரொம்ப எகத்தாளமாயிருச்சு.
ரொம்ப கோரச பாட்டு வருது. கோரச பாடுற வாயெல்லாம் நல்லா நாக்கு பிடிச்சி இழுத்து அறுத்து போடுவோம் பார்த்துக்கோங்க. நானே இங்க மண்டகாஞ்சி உட்காந்துருக்கேன். இது எங்களுக்கு கோரஸ் பாட்டு கேட்குதாமா? கோரஸ் லான்னு சை இங்க எரிச்சல் மாதிரி கலப்பிட்டு இருந்தீங்க. இப்ப நீ வாயில நல்லா ஏதாவது வந்துட போகுது சொல்லிட்டேன். சரி சரி விடு விடு பொண்ணு, எனக்கு இப்ப நீ இப்படி கோவப்படுற? இந்த கோவப்பட ஒண்ணுமே இல்ல. நீ மட்டும் எல்லாத்தையும் கிண்டல் பண்ண போற நல்லா இருக்கும். உன்னை யாராவது கிண்டல் பண்ண போற வலிக்குதாப்போ? விடு போனா போட்டு. புதுசா ஒரு ஆத்மகாரி வந்திருக்காளே, நீ உனக்கு அவ்வளவுதான் சந்தோஷமா இருப்பீங்க குடும்பமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வேற என்ன சொல்லிட்டாங்க? இதுக்கு போய் நீ இப்படி கோவப்படலாமா? விடு பெரிய பொண்ணு. ஏங்கா அவளுக்கு மண்டகாயிதாமா, மண்டகாயில கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வைக்க சொல்லுங்க. அதுவும் உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து வைக்க சொல்லுங்க. நல்லா குளு குளு குளுன்னு இருக்கும். என்ன பெரிய பொண்ணு நீ உருன்னே இருக்க? கொஞ்சம் சிரியேன், சிரிச்சாதான் நல்லா இருக்கும். அட நீங்க வேற ஏங்கிலஸ் மனுஷனோட அவஸ்தையை புரிஞ்சுக்காம சிரி சொரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நானே இங்க கடுப்புல உட்காந்துருக்கேன். அனைவரையும் கடுப்பேற்றும் பெரிய பொண்ணு கடுப்பில் உட்கார்ந்திருக்கும் காரணம் என்னவோ? இங்க வேற ஒத்தரவசா வாய் மூடி பேசாம இருந்துரு. இங்க உட்காந்து சும்மா வாயை பிடிங்கிட்டு இருந்தேன் ஏன் உமா கொள்ள எடுத்து மண்டை அடிச்சு ஒடுத்துட்டு பாத்துக்கோ. ஏன் டி சரசு சத்தனா சும்மா உட்காரேன். அவளே என்னத்தே சொல்ல வரா? அவளை நீ சொல்ல விடாம சும்மா நடுநடுல பூந்து அவ கோவத்தை இன்னும் எச்சு பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் சும்மா உட்கார், அவ என்ன சொல்றான்னு கேட்போம். பெரிய பொண்ணு அவ இப்ப எதையும் வாயை திறந்து பேச மாட்டா. நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. இல்லங்கா என் நாத்தனார்காரி இந்த வீட்டை விட்டு ஓடி போய் 10-12 வருஷம் இருக்கும். இந்த 10-12 வருஷத்துல ஒரு தடவை கூட அவ பேச்சு எடுத்ததே இல்லைங்கா. என்ன ஒரு தடவை அவ பேச்சு எடுத்ததில்ல. அவ என்ன இருக்கா ஏது இருக்கான்னு போய் பார்க்கணும் கூட தோன்றது இல்லை. இன்னைக்கு ஆத்தாக்காரியை வந்து பார்த்து ஒரு 2 கண்ணீர் அடிச்ச உடனே இந்த அண்ணங்காரனும் ஆத்தாக்காரியும் ஐயோ என் புள்ள அவர் வீட்டுக்கு வர சொல்லி அப்படி தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடாங்கக்கா. அப்போ இவ்வளோ வருஷம் உங்களுக்கு ஆக்கி வடிச்சு கொடுத்தேன் நான் யாராமா? எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ அவ வந்த உடனே என்னங்கிறா வீடு வந்துட்டு என்ன நீ இப்படி பண்ணியிருக்க? வீடே நல்லா இல்லை. அவள் இருக்கிறப்ப இருந்து போன வீடு தான் நல்லா இருந்துச்சாமா. இப்போ இருக்கிற வீடு நல்லாவே இல்லையாமா. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணி இப்போ தாங்க இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணேன். சோஃபாலாம் புதுசாக இப்போ 2-3 நாளைக்கு நான் தாங்க வாங்கியெல்லாம் போட்டேன். அத்தனையும் பண்ணி வீடு நல்லா இல்லை, சோஃபா கலர் நல்லா இல்லைன்னு வந்த உடனே ஒரு நொல்லையை சொல்லிட்டாங்க. அவளுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் மாமியார் சரி தானே இன்னொரு 6 மாதத்துக்கு யூஸ் பண்ணிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் சோஃபா மாற்றிலாங்குதுன்னா எவ்வளோ திமிரு. நினச்சா வாங்குறதுக்கும் நினச்சா மாற்றுறதுக்கு இங்கே காசு கொட்டியாக கிடக்குது. அது என்ற வீடுங்க, என்ற வீடு நான் நினச்சபடி தான் வைக்க முடியும். மற்றவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நான் வைக்க முடியாது. அவர் இருந்தப்ப வீடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அது அவளுக்கு பல நினைவுகள் இருக்கும்ல. அதனால அந்த மாதிரி இல்லையே இப்ப மாறி இருக்கேன்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பா. மத்தபடி அவ வேற எந்த ஒரு எண்ணத்துலயும் சொல்லியிருக்க மாட்டாடி. அக்கா அது அப்படி இல்லைங்கக்கா. இவ்வளவு வருஷம் கழிச்சு ஆத்தாக்காரி வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ ஆஹா வீடு என்ன இவ்வளவு நல்லா ஆயிடுச்சு, நம்ம அண்ணங்காரையும் ஆத்தாக்காரி எல்லாம் நல்லா இருக்காங்களே, நாம இவ்வளவு வருஷம் அனுபவிக்காம விட்டுட்டோமேங்கிற ஒரு பொறாமையிலையும் ஒரு அங்கலாப்லையும் தான்க்கா பேசியிருப்பா. மற்றபடியெல்லாம் அவ நல்ல எண்ணத்துலயோ இல்ல அவளோட மலரும் நினைவுகள்லையோ பேசியிருக்க மாட்டா. சரியா சொன்னடி ஒத்தரோசா. அவள் அப்படிப்பட்டவளை அப்படி நினச்சிதான் பேசியிருப்பா. சரி நானும் 20 வருஷம் கழிஞ்சு வந்திருக்காளே பாவம் போனா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப வாயடிக்கிறானா. வந்ததும் வராததுமா என்னையவே வச்சு வாரிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட அதெல்லாம் ஒரு உண்மையை சொல்லிட்டேன் லக்ஸ். எனக்கு அவள் வரக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் சுத்தமாகவே இல்லைங்க லக்ஸ். அவள் வரட்டும் இருக்கட்டும், அவங்க அத்தாக்காரியை பார்க்கட்டும் பேசட்டும் பிடிக்கட்டும் எல்லாம் பண்ணட்டும். நான் வேண்டானே சொல்ல. ஆனால் என்ற விஷயத்தில் அவள் தலையிடாமல் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு நல்லது. அதெல்லாம் அவ தலையிட மாட்டாடி. அவ உண்டு அவ வேலை உண்டு. நான் வந்துப்பா 20 வருஷம் அவ வரல பார்க்கல பிடிக்கல இல்லையா? அதனால இனி வரது போறது அவளுக்கு என்ன இருக்கணும் எப்படி இருக்கணுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால அவ உண்டு அவ வேலை உண்டு அவ பாட்டுக்கு தான் இருப்பா. நீ வேணா பாரு. அப்படி இருந்துட்டா எல்லாத்துக்குமே நல்லதுங்க லக்ஸ். அக்கா நீங்க லூஸ் மாதிரி அவ்வளவு சாதாரணமா எல்லாத்தையும் எடை போட்டுறாதீங்க. இப்போதைக்கு ஒரு 4 நாளைக்கு வாய மூடிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களும் உள்ள மூக்க நுழைப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. அப்படி மட்டும் அவன் மூக்க நுழைச்சா அவன் மூக்க அறுத்து போட்டுருவேன். திடீர்னு மழை ஏறாதடி. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா. நீ அவகிட்ட கொஞ்சம் நல்லா ஜாலியா ஒரு ஸ்நேகிதி மாதிரி பழகிட்டு போ. அவ எப்படி பேசுவாளோ அப்படியே அவ போக்கிலேயே போ. நீ பாட்டு சும்மா மழை ஏறினே கோவப்பட்டேன்னு வையேன், பின் அவ்வளோதான். உன் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருக்காது. அவளுக்கு ஏற்ற மாதிரி நீ போய்க்கோ, அவ்வளோதான். இது ஒன்று மட்டும்தான் வழி. ஆமா பெரிய பொண்ணு, அவ போக்கிலேயே போய் அவளை நீ மடக்கினாதான் ஆகும். ஏன்னா உன் சின்ன நாத்தனார் ஒரு மாதிரின்னு ஊருக்கே தெரியும். அவ சரியான வாயாடி, யார் பேச்சையும் கேட்க மாட்டா. அது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் வந்துட்டு நீ அவ போக்கிலேயே போய் தான் அவளை நீ மடக்க முடியும். வேற ஒரு வழி இல்லை. லட்சுமி பாகமதி, அட நம்ம கும்பலே இங்கதான் இருக்கு. அப்ப ரொம்ப வசதியா போச்சு. யாரு இது? பெரிய பொண்ணா இது? என்னடி இப்படி ஜக்கம்மா மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடி ஆச்சு அவளுக்கு? எப்பவுமே கிளகலகலன்னு கிளின்னு இருக்கிறவ இன்னைக்கு இப்படி மூஞ்சிய வச்சுட்டு இவ்வளோ கோபமா உட்கார்ந்துருக்கா? ஏக்கோ அது பெரிய கதைங்கோ. ஓடி போன அவன் நாத்தனாரு வீட்டுக்கு வந்துருச்சாமா. அவன் மாமியார் அவன் புருஷங்காரெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அதான் அவ அப்படி உட்கார்ந்துருக்கா. யாரு? சாந்தியா? சாந்தி வீட்டுக்கு வந்துட்டா அவளை அவன் மாமியார்லாம் சேர்த்துக்கிட்டாளா? என்னடி இது புது கதையா இருக்கு? ஏண்டி பெரிய பொண்ணு, உன் மாமியார்லாம் சொல்லிட்டு இருந்துச்சே இனி அவள் எனக்கு பிள்ளையே இல்லை, நான் செத்தா கூட வரக்கூடாது, அவளை எல்லாம் நான் வீட்டு வாசப்படி ஏற விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடி ஆச்சு உன் மாமியாருக்கு? அப்படி சொல்லிட்டு இருந்தது தான். ஆனால் அதெல்லாம் அப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. அது நல்ல வாயி, இது நார வாயி. என்ன மோடி, எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். அப்படி சொன்ன உன் புருஷன் உன் மாமியாரே ஏத்துக்கிட்டாங்களாமா? பின்ன நீ என்னத்துக்கு இப்படி கோவமா உட்கார்ந்துருக்க? கோவம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கக்கா.
அவள் என்கிட்ட நல்ல விதத்தில் இருந்தால் நானும் நல்லபடியாக இருப்பேன். அவள் ஏதாவது என்கிட்ட வேலையை காமிச்சா அப்புறம் தான் நான் பண்ணுறதெல்லாம் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். சரி அவ கதையை விடு. நீ இப்போ என்னத்துக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்க? நீ வழக்கமா இந்நேரத்துக்கு வரமாட்டியே. ஒரு ஃபோனை கூட பண்ணி சொல்ல இதுப்புன்னு கிளம்பி வந்திருக்க. ஆமா, என் வீடு 4 மைல் தூரத்துல இருக்கு பாரு. நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஃபோனை பண்ணிட்டு இல்லை தந்தியை போட்டுட்டு வர்றதுக்கு ஏண்டி 4 எட்டு எடுத்து வச்சா நம்ம எல்லாத்தோட வீடு வந்துடும். இதில் வர்றதுக்கு என்ன ஆச்சாமா? சும்மா பேசிட்டே இருக்கீங்க தவிர என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே கோமதி அக்கா. ஏன் உங்களுக்குள்ள ஏதாவது சீக்ரெட் இருக்கா என்ன? நாங்கெல்லாம் இருக்கோம்னு எங்க முன்னாடி சொல்லாம இருக்கீங்களாக்கும்? பிள்ளைங்களா, சீக்ரெட் என்னடி வேண்டியிருக்கு? சீக்ரெட்டு வேற ஒன்றும் இல்லை. நம்ம பூஜாக்கு 2 வாரத்தில் நிச்சயம் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதான் உங்களையெல்லாம் நேரில் பார்த்து சொல்லி போட்டு எப்போ என்ன ஏதுன்னு எல்லா வேலையும் பார்த்து பண்ணணுமேன்னு சொல்லி தான் உங்களெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கோமதி. 2 வாரத்தில் நிச்சயம் வச்சுட்டு எவ்வளோ வேலை கிடக்கு? ஆமாம் லக்ஷ்மி, அதான் வந்துட்டு என்ன வாங்கணும் ஏது பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். அது ஒன்றும் இல்லை கோமதி, சும்மா சின்ன இதுதான். என்ன பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு புடவை எடுக்கணும், பின்ன பையனுக்கு ஒரு மோதிரம் எடுக்கணும், பின்ன அதுக்கப்புறம் இந்த சீர் பண்ணுவோமே அதுக்கான தட்டு அது இதெல்லாம் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம். பின்ன சாப்பாட்டு சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லி விடணும். மண்டபத்தில் இருக்கிற இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கியா? ஏனுங்கக்கா, நம்ம சார்பாக பையனுக்கு ஒரு செட்டு துணி எடுக்கணும்ல, அதை சொல்லலை நீங்கள்? அட ஆமாம் ஆமாம், பையனுக்கு ஒரு செட்டு துணி எடுக்கணும். அவன் பையனுக்கு மோதிரம் துணி, பின்ன பிள்ளைக்கும் துணி எடுக்கணும். அவங்க சார்பாக அவங்களும் பிள்ளைக்கு துணி எடுத்துகிட்டு வருவாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் லட்சுமி. அதனால் பெருசாக யாரையும் கூப்பிடல. நாம பின்ன நமக்கு தெரிஞ்சவங்க, பின்ன அவங்க வீட்டில் இருந்து யார் வராங்களோ வரட்டும். எப்படியோ 100-150 பேர் இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஆளுங்க இருந்தால் போதும், ரொம்ப கூட்டம்லாம் சேர்க்குற மாதிரி இல்லை. நாம் நாளைக்கு போய் துணி கிணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் லட்சுமி. அப்படியே சாப்பாடு செய்கிறவங்களுக்கு சொல்லிட்டு வந்துடலாம். ஏங்கா, உங்கள் வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது, முன்னாடி வராண்டாவும் அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கேயே பந்தல் கிண்டல போட்டு சாப்பாடு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் விளம்புறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும்க்கா. அதனால் நான் மண்டபம் பிடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வெளியவே எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே நிச்சயதார்த்தம் தட்டு தாம்பலம் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் பெரிய பொண்ணு, அதை நினச்சி தான் நானும் மண்டபம் பிடிக்கல. என் வீட்டுக்குள்ளே பண்ணாலே அங்கேயே எப்படி ஒரு 200-250 பேர் வந்தால் கூட பிரச்சனை இருக்காது. நல்ல பெரிய இடமா தான் இருக்குது. அங்கேயே நின்று எல்லாமே பண்ணிக்கலாம். சரி, அப்போ நாளைக்கு எல்லோரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி வந்துடுங்க. நம்ம கடைக்கு போய் துணி நகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்கக்கா, நீங்கள் கூப்பிடவே வேண்டாம், நாங்கள் வந்துடுவோம். என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்க? ஆமாண்டி, இப்போ தான் பொண்ணோட அம்மா கூப்பிட்டு பேசினேன். அடுத்த வாரத்தில் நிச்சயம் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் சரி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், ஏன்னா இந்நேரத்துக்கு திடுப்புன்னு சொன்னதுக்கு மண்டபம் கிடைக்காது பார்த்துக்கோ. அதனால் அவங்க மண்டபம்லாம் எடுத்து செய்ய முடியாதுங்க, எங்கள் வீட்லேயே நல்ல பெரிய இடமா இருக்குது, அங்கேயே வச்சுக்கலான்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன்டி. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. தம்பிகிட்ட சொன்னியா அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம்னு? இல்லடி, இன்னும் சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கோம். சரி, நானும் இப்போ தான் போய் ஜோசியரை பார்த்து எல்லாம் பார்த்து பேசிட்டு போட்டு வந்தேன். சரி, அவரும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் அடுத்த வாரமே வச்சிடலாம், இன்னும் இழுத்துட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி நினச்சேன். நிறைய வேலை இருக்குடி, எப்படி அத்தனை வேலையும் செய்ய போகிறோன்னு தெரியல. நமக்கு என்னமா வேலை இருக்க போகுது? எல்லாம் பொண்ணு வீட்டுக்கு தானே இருக்கும். நாம சும்மா போய் பிள்ளைக்கு புடவை எடுக்கணும், பின்ன நகை எடுக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நமக்கு இருக்குது. மற்றபடி எந்த வேலையும் இல்லை. பின்ன ஆளுங்க யாரெல்லாம் கூப்பிடணுமோ அவங்களாம் கூப்பிட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது. பயப்படாதம்மா, இன்னும் 15 நாள் கிடக்குமா டைம். அதெல்லாம் ரிலாக்ஸாக நம்ம எல்லா வேலையும் பண்ணலாம். ரொம்ப அறக்க பறக்க பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஆமாண்டி, இருந்தாலும் ஒவ்வொரு வேலையும் இப்போதுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சாதான் சரியாக இருக்கும். முல்ல பொறுமையாக பண்ணிக்கலான்னு பார்த்தா பின்ன அப்புறம் கடைசியாக நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிரும். சரிம்மா, அப்போ நீ நாளைக்கு என்ன பண்ணு, அப்படியும் அப்பாவும் போய் யாரெல்லாம் கூப்பிட வேண்டியிருக்கோ எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்துடு. அதுக்கப்புறமா நம்ம ஷாப்பிங் போகலாம். சரியா? ஷாப்பிங் போய் உனக்கு எல்லாத்துக்கும் துணி எடுக்கணும், தம்பிக்கு எடுக்கணும், பின்ன அந்த பொண்ணுக்கு எடுக்கணும், பின்ன வந்துட்டு நகை எடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த நாளாக பொறுமையாக பண்ணிக்கலாம். சரியா? சரிடி. கடவுளே, என் பையன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். வீட்டுக்கு வரப்போகிற மருமக இந்த வீட்டை நல்லா புரிஞ்சுட்டு நல்லபடியாக இருக்கணும் சாமி. அதுக்கு நீ தான் வழிவகுக்கணும்.